ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஎன்பிசிக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃப்காக மட்டும்தான். ஏன் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு டைம் வந்து அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் கிடைக்க பண்ண முடியாது. ஏன்னா டைம் அப்படிங்கிறது கரெக்டாக அவங்களுக்கு அமையாது. அட் த சேம் டைம் அவங்களால படிக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக யோசிச்சு இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்காக மட்டும் இந்த டெஸ்ட் பேட்ச், ஓகேங்களா? இல்லை சம்டைம்ஸ் வந்து இப்போ வந்து ஒர்க் போயிட்டு வர்றவங்கன்னு சொல்லுவாங்களா, ஸோ அவங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிடைக்குன்னா 9th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? மண்டே, ஓகேங்களா? மண்டே வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பேபி தூங்குற டைம் இருக்கும்ல, ஆஃப்டர்நூன். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் இயல் 1 படிச்சிருங்க, ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்ல வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ஓகேங்களா? இந்த ரெண்டு நீங்க நைட்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நைட்டோ அல்லது குழந்தைங்களை விளையாட விடுற டைம் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் படிச்சிருங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்திய பொருளாதாரம். இது வந்து என்னதுன்னா டாப் 50 லெசன்ல உள்ளது, ஓகேங்களா? நான் 1 பை 1 உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த லெசனை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து டாப் 50 லெசன்ல உள்ளதுதான். ரிஷப் அகாடமில போட்டிருக்காங்களா, ஸோ அந்த லெசன் இதுதான் நான் ஃபாலோ பண்றேன். நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம்ஏசிஎஃப் அப்படிங்கிறது உங்களோட குழந்தை வந்து பக்கத்துல விளையாட விட்டுட்டு அப்புறம் நீங்க உட்காந்து படிப்பீங்களா, அந்த இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அந்த டைமை. இது வந்து நீங்க வந்து உங்களை பேபி ஆஃப்டர்நூன் தூங்குவாங்கல்ல, அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து நைட்டு நீங்க முழிச்சே ஆகணும், வேற வழி இல்லை, முழிச்சுதான் படிக்கணும். நானும் உங்க கூட சேர்ந்து படிப்பேன். ஸோ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகாத ஒரே காரணத்தினால என்னால லைவ் வந்து வர முடியல. ஸோ சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா லைவ் வந்து வருவேன். ஸோ நான் படிக்கும்போது நீங்களும் சேர்ந்து படிச்சேன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும், ஓகேங்களா? நீங்களும் எஞ்சி படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே வந்து இயல் 2, ஓகேங்களா? பிளஸ் டாபிக் வைஸ் தமிழ்ல. நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு பொருளாதாரம் 11th ஸ்டாண்டர்ட் 11th என்னென்ன ஸ்டாண்டர்ட் கூட உங்களுக்கு கொடுத்துருவேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெனஸ்டே இயல் 3 4. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 தான் ரொம்ப சோம்பேறியா படிக்கிற மாதிரி நினைப்பீங்க. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். எப்படியாவது நம்ம படிச்சு ஆகணும் சொல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துடும். ஸோ அது 3 4 அப்புறம் 5 6 7 8 அப்புறம் 9. சண்டே மட்டும் நான் எம்டியா விட்டுருப்பேன். ரீசன் என்னது அப்படின்னா, சண்டே வந்து ஹெவி ஒர்க்கு கண்டிப்பா இருக்கும், சரிங்களா? ஸோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் தெரியும், அன்னைக்கு தான் எல்லா ஒர்க்கும் நிறைய இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து தூங்காம உட்காந்து படிங்க, ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து நைட் வந்து கூட கொஞ்ச நேரம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னா நீங்க அடுத்த இயல் இது படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது முடிச்சுட்டு அப்படியே நீங்க இப்படி வரிசையா நீங்க என்ன பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க, ஓகேங்களா? இதுக்கான நோட்ஸோ இல்ல எக்ஸ்பிளனேஷனோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து முந்தின நாளே கொடுத்துருவோம். இப்போ திங்கக்கிழமை இந்த எக்ஸாம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து சண்டே வந்து உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்குள்ளதான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து கொடுத்துருவேன், ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் 1 by 1 முந்தின நாளே கொடுத்துருவேன். ஸோ மறுநாள் நீங்க படிக்கிறதுக்கு அன்னைக்கு உள்ள நாளைக்கு நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? டெஸ்ட் வந்து இதுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்யூனிட்டி லேப்ல தான் போடுவேன். ரொம்ப போட மாட்டேன், கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ள இது மட்டும் டெஸ்ட் மட்டும் போடுவேன். ஏன்னா படிக்கவும் செய்யணும்ல, ஸோ அதுவும் நமக்கு முக்கியம். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த இதை நான் வந்து வேஸ்ட் பண்ணாம நான் வந்து இப்படி போட்டிருக்கேன், ஓகேங்களா? இது வந்து வாரம் 1 முதல் வாரத்துக்கான ஷெட்யூல், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாரத்துக்கு அடுத்த இதுல உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா மொத்தமா நான் உங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஐயோ நிறைய இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்புறம் திடீர்னு வந்து படிக்க இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ வாரம் வாரம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த முதல் வாரத்திற்கான இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு பார்ப்போம். இது நமக்கான ஒரு சேலஞ்ச், ஓகேங்களா? முதல் வாரத்திற்கான சேலஞ்ச் வந்து, ஓகேங்களா? இந்த ஷெடியூல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். 9th ஸ்டாண்டர்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்புறம் வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நெக்ஸ்ட் 3 days. இல்ல எனக்கு சண்டே வந்து நிறைய நேரம் இருக்கும் அப்படின்னா இதுல முடிக்க முடியாதது எல்லாத்தையும் இதுல முடிங்க. இல்ல இதுல முடிச்சிட்டேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்க டெஸ்ட் போட்டு பாருங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஒவ்வொரு லெசனா ஒவ்வொரு டேக்கு முடிச்சிருங்க, ஓகேங்களா? ஓகே. இது வந்து 3 லெசன் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சண்டே கூட நீங்க படிக்கலாம், ஓகேங்களா? அதாவது சாட்டர்டே வந்து கொஞ்ச நேரம் முழிச்சிருந்து படிக்க ஆரம்பிங்க, ஓகே? இதுதான் வாரம் 1க்கான டெஸ்ட், ஓகேங்களா? ஷெட்யூல், ஓகேங்களா? இதை நீங்க கண்டிப்பா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.